வணக்கம். வள்ளுவரே, நேற்று நான் வானொலியில் ஒரு இசை கச்சேரி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் அருமையாக புல்லாங்குழல் வாய்ச்சார். அவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொருத்தர் வயலின் வாய்ச்சார். கச்சேரியில் எல்லா பாடல்களும் இனிமையாக இருந்ததுன்னா இந்த தனி ஆவர்த்தனம் தனியாக களை கட்டிச்சு. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? பரவாயில்ல அப்பனே, வானொலி கேட்குற வழக்கம் கூட இருக்கா? பலே பலே. ஆமாம், என்ன நடந்ததுன்னு நீ சொன்னா தானே தெரியும். என்ன வள்ளுவரே அப்படி கேட்டுட்டீங்க? வானொலி மாதிரி சௌகரியம் தொலைக்காட்சி அலைபேசின்னு வேறு எதுலையாவது வருமா என்ன? வானொலி கேட்டுக்கிட்டே நம்ம வேலையும் பார்க்கலாமே. சரி, விஷயத்துக்கு வரேன். தன்னோட குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருந்த என் மகன் எங்கிட்ட வந்து இவனோட மழலை மொழிகளை விடவா உங்கள் இசைக்கச்சேரி இனிமையானதுன்னு கேட்குறான். சரியாக சொன்னான் உன் மகன். தங்கள் குழந்தைகளின் மழலை மொழிகளை கேட்டு ரசிக்காதவர்கள் தான் புல்லாங்குழல் இசை அருமை, யாழின் இன்னிசை அருமைன்னு பாராட்டுவாங்க. இதைத்தான் குழல் இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு மக்கட்பேறு அதிகாரத்தில் 66வது குரலாக சொல்லி வச்சேன். முத்தாய்ப்பாய் முடித்தார் வள்ளுவர். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.